ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபோட்டோவ பேச வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணி, அந்த ஏஐ டூல வச்சு நீங்க ஈஸியா பேச வைக்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஏஐ டூல் எதுன்னா, பிஎஃப்ஏஸ் அப்படின்ற ஆப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இது வெப்சைட்லயும் இருக்கு. அதேமாரி நீங்க ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து பெஸ்ட்டா இருக்கும். நீங்க ஆப் வந்து Play Storeலயே அவைலபிளா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்ட உடனே ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஓப்பன் பண்ணோனே இன்டர்ஃபேஸ்ல நெறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். நீங்க டெம்ப்ளேட்ஸ் சூஸ் பண்றதா இருந்தா சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ டாக் அண்ட் சிங்க் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே எந்த ஃபோட்டோவ நீங்க பேச வைக்க போறீங்களோ, அந்த ஃபோட்டோவ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதேமாரி கீழ பார்த்தீங்கன்னா, அந்த அவதார் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் பக்கத்துல வாய்ஸ்ன்னு இருக்கும். நீங்க வேற எதனா வாய்ஸ் வந்து நீங்க எனக்கு இந்த வாய்ஸ்ல வேணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அந்த வாய்ஸ வந்து நீங்க சாம்பிளா வந்து அதுல அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி சாம்பிள் வாய்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்றதா இருந்தா, சாம்பிள் வாய்ஸ் வந்து 30 செகண்ட்குள்ள இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, அப்பதான் வந்து அது ஈஸியா வந்து ரெக்கார்ட் பண்ரும். அதான் 30 செகண்ட்குள்ள நீங்க ஒரு சாம்பிள் வாய்ஸ ஆட் பண்ணிட்டு, நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் கீழ பார்த்தீங்கன்னா, ஆட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ண உடனே, நீங்க அந்த ஃபோட்டோ வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ, ஒண்ணு நீங்க டைப் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, ஆல்ரெடி இருக்க ஆடியோவ நீங்க இம்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி, அந்த ஆடியோவ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இல்ல நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ண போறீங்கன்னா, ரெக்கார்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதுவும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த அந்த இமேஜும், அப்புறமேட்டா கீழ அனிமேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க அத அனிமேட்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே, உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட்ல லோடிங் ஆகி வந்துரும். வந்த உடனே அங்க சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணோனே உங்களுக்கு கேலரில வந்து சேவ் ஆயிடும் உங்க வீடியோ. இப்போ இந்த இமேஜ அனிமேட் பண்ண மாரி, உங்களுக்கு புடிச்ச ஒரு ஃபோட்டோவ ஈஸியா நீங்க பேச வைக்க முடியும். அதே மாரி உங்களுக்கு புடிச்ச வாய்ஸும் நீங்க அதில ஆட் பண்ணிக்கலாம். நம்ப இப்ப கிரியேட் பண்ணது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ டவுன்லோட் ஆனோனே பார்த்தீங்கன்னா, அங்க ட்ரீம் ஃபேஸ் அப்படின்ற வாட்டர் மார்க் இருக்கும். அந்த வாட்டர் மார்க்க எப்படி நம்ம ப்ரோ வெர்ஷன் இல்லாம பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க எடிட் பண்ற டூல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு, அந்த வீடியோ மேல இத ஓவர்லேவா வச்சுக்கோங்க. ஓவர்லே வந்து இந்த இமேஜ் நம்ம எந்த இமேஜ் குடுத்து நம்ம கிரியேட் பண்ணோமோ, அந்த இமேஜ நம்ப ஓவர்லேவா வச்சுட்டு, நம்ம எங்க அந்த வாட்டர் மார்க் இருக்கோ, அங்க மட்டும் மாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ அ வாட்டர் மார்க் இல்லாம சூப்பரா இருக்கும். மறக்காம இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீடியோ எதனா டவுட் இருந்தா, நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். பாய்.